ஓய்ந்தி பழுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்வி நிலத்தில் மறுமுறையும் ஓய்ந்தி பழுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தே எனக்காக இடர்பட வந்தே எனக்காக இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இரண்டாம் முறையாக தரையில் விழுந்தார். இயேசுவின் சோர்வு வெறும் உடல் சோர்வில்லையே, அவரது மனச்சோர்வை கூட அவரால் நீக்க இயலும். நமது பாவ சுமைகள் அல்லவா அவருக்கு சோர்வை தந்து அவரை மறுபடியும் மீட்கியுள்ளது. வல்லமை மிகுந்த இயேசு தள்ளாடி தரையில் விழுவதன் காரணம் என்ன? இப்போது விழுந்ததற்கு யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. உனது பயணத்தில் நீ எத்தனையோ முறை விழித்திருக்கிறாய், எத்தனையோ முறை சிகரங்களை தொட்டிருக்கிறாய். சிந்திப்போ. இயேசு சொல்கிறார், நீ வெற்றி கண்ட போதெல்லாம் அந்த வெற்றியின் பொறுப்பை நீயே ஏற்றுக்கொண்டாய். உன்னையே நீ உயர்த்தி பேசிக் கொள்கிறாய். ஆனால் உனது தவறால் நீ தடுக்கி விழுந்து தோல்வியை தழுவும் போது உன் தோல்விக்கு பிறர் காரணம் என்று கூறி பொறுப்பை அவர்கள் மீது போட்டு விடுகிறாய். இந்த தீய குணத்தை நீ என்றாவது யோசித்திருக்கிறாயா? உயர் பதவியில் நீ அமர்ந்து கொண்டு உனக்கு கீழ் பணிபுரிபவர்களை மனித தன்மையின்றி நசுக்குகிறாய். உன் தவறுகளுக்கெல்லாம் அடுத்தவர்கள் மீது பழி போடாதே. பொறுப்பில்லாமல் வாழ்ந்து பிள்ளைகளுக்கு தவறான மாதிரியாக நீ வாழும்போது நான் தரையில் கீழே விழுகின்றேன். பதில்: அடுத்தவர்கள் மீது பழி போட்டே பழகிவிட்டேன். வெற்றியை கொண்டாடும் நான் தோல்வியை பங்கு போட பக்குவம் பெற முயற்சிக்கின்றேன். எங்களது ஆணவம், அகந்தை எங்களை மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழ வைக்கின்றன. விழுந்த இடத்தில் பழி போட்டுக் கொண்டிருக்காமல் எழுந்து நடந்திட ஆரோக்கியமாக சிந்திப்பேன். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள்